أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ரஜி போர் பற்றி கூறப்பட்டு வந்தது. ஹதீசுகளிலும் வரலாறுகளிலும் இதன் மேற்கொண்டு விவரம் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. சஹி புகாரியில் ரஜி சம்பவம் குறித்து இவ்வாறு விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேர் கொண்ட படையொன்றை தகவல் அறிந்து கொண்டு வருவதற்காக அனுப்பினார்கள். ஹஸ்ரத் ஆசிம் பின் சாபித் அன்சாரி அவர்களை அப்படையினருக்கு அமீராக நியமித்திருந்தார்கள். அவர்கள் புறப்பட்டார்கள். மக்காவுக்கும் உஸ்மானுக்கும் இடையிலுள்ள ஹத்தா என்ற இடத்தில் இருந்தபோது ஹுசைல் குலத்தைச் சேர்ந்த பனு லிஹியான் என்றழைக்கப்பட்ட கிளையினருக்கு அவர்களை பற்றி தெரிவிக்கப்பட்டது. அந்த எதிராளி கோத்திரத்திலிருந்து ஏறக்குறைய 200 நபர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக புறப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் அம்பெய்யும் வீரர்களாக இருந்தனர். அவர்கள் முஸ்லிம்களின் பாதச்சுவடுகளை பின்தொடர்ந்து சென்றனர். முஸ்லிம்கள் பேரிச்சம்பழங்களை உண்ட இடத்திற்கு இவர்கள் வந்தடைந்து விட்டார்கள். அதாவது சஹாபிகள் மதினாவில் இருந்து பயண உணவாக பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்திருந்தார்கள். இது யஸ்ரபுடைய பேரிச்சம்பழம், இதை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என்று பனு லஹியான் கூறினார்கள். அவர்கள் முஸ்லிம்களின் பாதச்சுவடுகளை பின்தொடர்ந்து சென்றனர். ஹஸ்ரத் ஆசிம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் இவர்களை கண்டபோது ஒரு குன்றின் மேலே தஞ்சம் புகுந்தனர். அப்போது அவர்கள் முஸ்லிம்களை சுற்றி வளைத்துக் கொண்டு அவர்களை பார்த்து, நீங்கள் கீழே இறங்கி வந்துவிட்டால், நீங்கள் சரணடைந்து விட்டால் உங்களில் யாரையும் நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் என்று உங்களுக்கு உறுதிமொழியும் வாக்குறுதியும் தருகிறோம் என்று கூறினர். அப்போது அந்த போர்ப்படைக்கு அமீராக இருந்த ஹஸ்ரத் ஆசிம் பின் சாபித் அவர்கள், நான் ஒரு காஃபிரின் வாக்குறுதியை நம்பி அவனுடைய பாதுகாப்பில் இறங்கிச் செல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டு, இறைவா, எங்களை பற்றிய செய்தியை தூதருக்கு தெரிவித்து விடு என்று துவா செய்தார்கள். அப்போது அவர்கள் முஸ்லிம்கள் மீது அம்பெய்ய ஆரம்பித்தனர். அதாவது எதிரிகள் சஹாபிகள் மீது அம்பெய்தனர். அவர்கள் ஹஸ்ரத் ஆசிம் அவர்கள் உட்பட 7 பேரை கொன்றுவிட்டனர். 3 பேர் உறுதிமொழி மற்றும் வாக்குறுதியின் அடிப்படையில் இறங்கி வந்தனர். அவர்களின் பெயர்கள் ஹுபைப் அன்சாரி, இப்னு தஸ்னா, அப்துல்லா பின் தாரிக் ஆகியோர். எதிரிகள் இம்மூவரையும் பிடித்துக் கொண்டு தங்களின் அம்பின் நாணை அவிழ்த்து எதிரிகள் இம்மூவரையும் பிடித்துக் கொண்டு தங்களின் வில்லுடைய நாணை அவிழ்த்து அதன் மூலம் அவர்களை பிணைத்தனர். இதை கண்டு அந்த 3ஆம் மனிதர், இது முதலாவது நம்பிக்கை துரோகம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உங்களுடன் வரமாட்டேன், நிச்சயமாக அம்மக்களிடத்தில் முன்மாதிரி உள்ளது என்று கூறிவிட்டார். அதாவது ஷஹீதுகளை குறித்து அவர் கூறினார். எனவே அவர்கள் அந்த சஹாபியை இழுத்துச் செல்ல விரும்பினர். அவர்களுடன் செல்ல வேண்டும் என நிர்பந்தித்தனர். ஆனால் அவர் மறுத்துவிட்ட போது அவரை அவர்கள் ஷஹீதாக்கி விட்டனர். அவர்கள் ஹஸ்ரத் ஹுபைப் அவர்களையும் ஹஸ்ரத் இப்னு தஸ்னா அவர்களையும் கொண்டு சென்று மக்காவில் விலைக்கு விற்றுவிட்டனர். ஹஸ்ரத் ஹுபைப் அவர்களை பனு ஹாரிஸ் பின் ஆமிர் பின் நௌஃபில் பின் அப்தே மனாஃபின் மக்கள் வாங்கி கொண்டார்கள். ஏனென்றால் ஹஸ்ரத் ஹுபைப் அவர்கள்தான் ஹாரிஸ் பின் ஆமிரை பத்ரு போரின் போது கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் ஹுபைப் அம்மக்களிடத்தில் கைதியாக இருந்தார்கள். இது புகாரியுடைய அறிவிப்பாகும். புகாரியுடைய அறிவிப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது 10 சஹாபிகளை கொண்ட இந்த குழு உளவு பணிக்காக நியமிக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது. இந்த குழு ஒளிந்து மறைந்து கொண்டே செல்லும் போது இவர்கள் உண்டு வீசிய பேரிச்சம்பழத்தின் கொட்டைகளை அடையாளம் கண்டு கொண்ட ஒரு பெண்மணி, இது யஸ்ரபுடைய பேரிச்சம்பழ கொட்டைகள் என்று கூச்சலிட ஆரம்பித்தாள். அப்போது எதிரிகள் இவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து விட்டார்கள். ஆனால் அதிகமான வரலாற்றாசிரியர்கள் கூறுவது என்னவென்றால், இந்த குழு சுற்று வட்டாரத்தின் சூழ்நிலைகளை ஆய்வு செய்வதற்காக ஆயத்தமாக இருந்தது. இது புறப்பட்டு சென்றிருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த ஒரு குழுவுடன்
இவர்களை அன்னார் அனுப்பி வைத்து விட்டார்கள். இதை குறித்து ஹஸ்ரத் முஸ்லிம் மவுது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் பல்வேறு வரலாற்று நூல்களில் இருந்து அவர்கள் தீர்மானித்த விஷயம் என்னவென்றால், இந்த சஹாபிகள் அந்த குழுவுடன் சென்றார்கள், அம்மக்களுடன் சென்றார்கள். ஆகவே புகாரி அல்லது வேறு எந்த வரலாற்று நூலில் அவர்கள் ஒளிந்து மறைந்து பயணம் செய்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதோ அது அறிவிப்பாளர்களின் மறதியாக தெரிகிறது. ஏனென்றால் இப்பொழுது இந்த குழுவுக்கு ஒளிந்து மறைந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. இவர்கள் அசில் மற்றும் காரா கோத்திரத்தை சார்ந்த மக்களுடன் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் உஸ்பானுக்கும் மக்காவுக்கும் இடையில் சென்றடைந்த போது அசல் மற்றும் காரா கோத்திரத்தை சார்ந்த மக்கள் ஒரு சூழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் இவர்களை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த இடத்தை அடைந்த போது தமது உடன்படிக்கையை முறித்து கொண்டு ஏற்கனவே அவர்கள் திட்டியிருந்த திட்டத்தின் அடிப்படையில் பனு லஹியானுக்கு தகவல் கொடுத்து விட்டார்கள். பனு லஹியான் தாக்குதல் தொடுப்பதற்காக 200 நபர்களுடன் அங்கு வந்தடைந்து விட்டார்கள். இதை நிச்சயமாக அனுமானிக்க முடிகிறது, அல்லாஹ்வே நன்கறிவான். எவ்வாறு இருப்பினும் பனு லஹியானுடைய 200 நபர்கள் தாக்குதல் தொடுத்தனர். அவர்களில் 100 பேர் திறமையான வில்லாளிகளாக இருந்தனர். அவர்கள் சஹாபிகளை சுற்றி வளைத்துக் கொண்டனர். அந்த படையின் அமீரான ஹசரத் ஆசிம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் இம்மக்களை பற்றி தெரிய வந்தபோது அவர்கள் ஃபத்ஃபத் எனும் பெயர் கொண்ட ஒரு மலை மீது ஏறிக்கொண்டனர். இன்னொரு அறிவிப்பில் இதனுடைய பெயர் கர்தது என்று கூறப்பட்டுள்ளது. முஷ்ரிக்குகள் சஹாபிகளை சுற்றி வளைத்துக் கொண்டனர். நீங்கள் எங்களை நோக்கி இறங்கி வந்தீர்கள் என்றால் நாங்கள் யாரையும் கொலை செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழியும் வாக்குறுதியும் தருகிறோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை கொலை செய்வதற்கான எண்ணம் எங்களுக்கு இல்லை. உங்கள் காரணமாக மக்காவாசியிடமிருந்து ஏதேனும் கேட்டு பெறலாம் என்பதே எங்களுடைய நோக்கமாகும் என்று அவர்கள் கூறினர். அதை கேட்ட ஹசரத் ஆசிம் அவர்கள், இறைவன் மீது ஆணையாக நான் எந்த ஒரு காஃபிருடைய அடைக்கலத்தை பெறுவதற்காகவும் கீழே இறங்க மாட்டேன். வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு முஷ்ரிக்குடைய அடைக்கலத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நான் நேர்ந்துள்ளேன் என்று கூறினார்கள். நாங்கள் ஒருபோதும் முஷ்ரிக்குடைய வாக்குறுதியை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று அவர்களுடைய 2 தோழர்களும் இவ்வாறே பதிலளித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹஸ்ரத் ஆசிம் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள். அல்லாஹும்ம அஹ்பிர் அன்னா நபியக்க, என் இறைவா உமது நபிக்கு எங்களுடைய நிலைகளை குறித்து தகவல் தெரிவித்து விடுவாயாக என்று துவா செய்தார்கள். பிறகு அவ்விரு கூட்டத்திற்கும் இடையில் முறையான போர் ஆரம்பித்தது. படை தளபதியான ஹஸ்ரத் ஆசிம் அவர்கள் தமது வீரத்தையும் துணிவையும் வெளிப்படுத்தியவாறு போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். அத்துடன் கவிதைகளையும் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். அதனுடைய மொழியாக்கம் என்னவென்றால், நான் வீரனாகவும் திறமையான வில்லாளியாகவும் இருக்கும்போது எந்த காரணத்திற்காக நான் ஆயுதத்தை கீழே போட வேண்டும்? எனது வில்லில் உறுதியான நான் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த வில்லில் இருந்து நீளமான அகலமான மிக கூர்மையான அம்புகள் விரைவாக வெளிப்படுகின்றன. மரணம் நிச்சயமானது, வாழ்வு நிச்சயமற்றது ஆகும். அல்லாஹ் எதையெல்லாம் நிர்ணயித்துள்ளானோ அது மனிதன் மீது கண்டிப்பாக இறங்கியே தீரும். மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிச் செல்ல வேண்டியதுள்ளது. நான் உங்களுடன் சண்டையிடவில்லை என்றால் எனது தாய் என்னை தொலைந்து போனவனாக காண்பாள். இது அந்த கவிதைகளுடைய மொழியாக்கமாகும். அனைத்து சஹாபிகளும் மிகவும் வீரத்துடனும் துணிவுடனும் எதிரிகளுக்கு முன்னால் நிலைத்து நின்று அவர்களை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். ஹசரத் ஆசிம் அவர்கள் எதிரிகளின் மீது அம்புகளை பொழிந்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அனைத்து அம்புகளும் முடிந்துவிட்டன. பிறகு ஈட்டியை ஏந்தி கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஈட்டியும் உடைந்து விட்டது. வாள் மட்டுமே எஞ்சி இருந்தது. தமது ஷஹாதத்தை பற்றி அவர்களுக்கு உறுதியானவுடன் தமது உடல் அங்கத்தை மறைத்துக் கொள்வது குறித்து அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. ஏனென்றால் எதிரி யாரையெல்லாம் ஷஹீதாக்கினானோ அவர்களுடைய சடலங்களை சிதைத்து ஆடையற்றதாக ஆக்கி கொண்டிருந்தான். அந்நேரத்தில் அவர்கள் தம் இறைவனிடம் இவ்வாறு மன்றாடினார்கள். அல்லாஹும்ம ஹமைத்து தீனக அவ்வள நஹாரி ஃபஹ்மிலி லஹ்மி ஆஹிர். அல்லாஹ்வே, நான் பகலின் ஆரம்பம் முதல் மார்க்கத்தை பாதுகாத்து வந்துள்ளேன். இப்பொழுது பகலின் இறுதி வேளையில் எனது உடலை நீ பாதுகாப்பாயாக. இந்த துவாவை செய்துவிட்டு பிறகு சண்டையில் மூழ்கி போனார்கள். வாளுடைய கைப்பிடியை கொண்டு 2 நபர்களை கடுமையாக காயப்படுத்தினார்கள். இன்னொரு நபரை கொன்று விட்டார்கள். பிறகு இறைவனுடைய அழைப்பு வந்தது. ஷஹாதத்துடைய பானத்தை அறிந்து விட்டார்கள். இவ்வாறு தம் 6 தோழர்களுடன் சேர்ந்து ஷஹாதத் எனும் மாபெரும் பதவியில் அமர்ந்து விட்டார்கள். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அகமது சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதம் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு 10 சஹாபிகளை கொண்ட ஒரு குழு ஒன்றை ஆயத்தம் செய்தார்கள். அவர்களுக்கு ஆசிம் பின் சாபித் அவர்களை அமீராக நியமித்தார்கள். மேலும் அவர்களுக்கு, நீங்கள் மறைவாக மக்காவுக்கு அருகில் சென்று குறைஷிகளின் சூழலையும் அறிந்து வர வேண்டும் என்றும்
அவர்களின் நடவடிக்கைகள் மற்றும் எண்ணங்கள் தொடர்பாகவும் தமக்கு தகவல் தரும்படியும் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அந்த குழு புறப்பட்டிருக்கவில்லை. அச்சமயத்தில் அசல் மற்றும் காரா கோத்திரத்தைச் சார்ந்த சில மக்கள் ஹஸ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானார்கள். எங்களது கோத்திரத்தில் பலர் இஸ்லாத்தின் பக்கம் ஆர்வம் உடையவர்களாக இருக்கின்றனர். எங்களை முஸ்லிம்கள் ஆக்குவதற்காகவும் எங்களுக்கு இஸ்லாமிய போதனையை கற்றுக் கொடுப்பதற்காகவும் தாங்கள் எங்களுடன் சில நபர்களை அனுப்பி வையுங்கள் என்று கூறினர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களின் விருப்பத்தை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். உளவறிந்து வருவதற்காக ஆயத்தம் செய்து வைத்திருந்த அக்குழுவை அவர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் உண்மையில் அந்த மக்கள் பொய்யர்களாக இருந்தனர் என்பது பின்னர் தெரிய வந்தது. பனு லஹியானுடைய தூண்டுதலினால் அவர்கள் மதினாவுக்கு வந்திருந்தார்கள். பனு லஹியான் தனது தலைவனான சஃபான் பின் காலிதுடைய கொலைக்கு பழி வாங்குவதற்காக இந்த சதி திட்டத்தை தீட்டியிருந்தனர். இதன் காரணமாக முஸ்லிம்கள் மதினாவை விட்டு வெளியேறினால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட வேண்டும் என்பது அந்த திட்டமாக இருந்தது. பனு லஹியான் இந்த வேலைக்கு பிரதிபலனாக அசல் மற்றும் காரா மக்களுக்கு ஏராளமான ஒட்டகங்களை பரிசாக நிர்ணயித்திருந்தார்கள். அசல் மற்றும் காராவை சார்ந்த இந்த நம்பிக்கை துரோகிகள் உஸ்மான் மற்றும் மக்காவுக்கு இடையில் உள்ள இடத்தை அடைந்தபோது, எங்களுடன் முஸ்லிம்களும் வருகின்றனர், நீங்கள் வந்துவிடுங்கள் என்று பனு லஹியானுக்கு ரகசியமாக தகவல் அனுப்பி வைத்தனர். ஆகவே பனு லஹியானுடைய 200 இளைஞர்கள் முஸ்லிம்களை விரட்டி பிடிப்பதற்காக புறப்பட்டனர். அவர்களின் 100 பேர் அம்பெய்யும் வீரர்களாக இருந்தனர். அவர்கள் ரஜி எனும் இடத்தில் முஸ்லிம்களை சுற்றி வளைத்தனர். 10 பேர் 200 வீரர்களை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும்? எனினும் முஸ்லிம்களுக்கு ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைவதற்கான போதனை வழங்கப்படாததால் உடனடியாக இந்த சஹாபிகள் அருகில் இருந்த ஒரு மலை மீது ஏறி போரிடுவதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். காஃபிர்களுக்கு ஏமாற்றுதல் என்பது இவ்வகையிலும் ஓர் இழிவான காரியமாக இருந்ததில்லை. நீங்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி வாழுங்கள், நாங்கள் உங்களை கொலை செய்ய மாட்டோம் என்று உறுதியான உடன்படிக்கை செய்வதாக காஃபிர்கள் அவர்களிடம் கூறினார்கள். அதற்கு ஹஸ்ரத் ஆசிம் அவர்கள், உங்களுடைய வாக்குறுதியின் மீதோ உடன்படிக்கையின் மீதோ எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. உமது இந்த வார்த்தைகளின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து ஒருபோதும் கீழே இறங்க மாட்டோம் என்று கூறிவிட்டு வானத்தை நோக்கி பார்த்தவாறு, இறைவா, நீ எங்களது நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறாய், உனது தூதருக்கு எங்களது நிலைமைகளை பற்றி அறிவித்து விடுவாயாக என்று கூறினார்கள். சுருக்கமாக ஆசிம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் போரிட்டனர். இறுதியில் சண்டையிட்டவாறே ஷஹீதாகிவிட்டார்கள். அல்லாஹ்வே, எனது உடலை பாதுகாப்பாயாக என்று ஹஸ்ரத் ஆசிம் பின் சாபித் அவர்கள் ஏற்கனவே துவா செய்திருந்தார்கள். அவர்களின் உடலுக்கு இறை பாதுகாப்பு எவ்வாறு கிடைத்தது என்பதை குறித்து ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள். இதே ரஜி சம்பவத்தின் தொடர்ச்சியாக ஒரு அறிவிப்பில் வருகின்றது. பனு லஹியானுடைய கைகளால் ரஜியில் ஷஹீதாக்கப்பட்டவர்களுள் ஆசிம் பின் சாபித் அவர்களும் இருந்தார்கள் என்ற தகவல் மக்கத்து குறைஷிகளுக்கு கிடைத்த போது, குறைஷிகள் ஆசிம் அவர்கள் பத்ர் போரின் போது குறைஷியர்களின் ஒரு பெரும் தலைவரை கொலை செய்திருந்தார்கள். எனவே அவர்கள் ரஜி என்ற இடத்தை நோக்கி சிறப்பான நபர்களை குறைஷியர்கள் அனுப்பி வைத்தனர். மேலும் ஆசிமுடைய தலையையோ அல்லது ஏதாவது ஒரு உறுப்பையோ துண்டித்து கொண்டு வரும்படி அந்த நபர்களுக்கு வலியுறுத்தி கூறியிருந்தார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் பழிவாங்கும் உணர்வை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் இவ்வாறு செய்தனர். இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது, ஆசிம் அவர்கள் எந்த நபரை கொலை செய்திருந்தார்களோ அந்த நபருடைய தாயார் சலாஃபா பின் சாது என்ற பெண்மணி தன் மகனுடைய கொலையாளியின் கபாலத்தில் மது ஊற்றி அருந்துவேன் என்று சபதம் எடுத்திருந்தாள். எவர் அவர்களின் தலையை கொண்டு வருவாரோ அவருக்கு 100 ஒட்டகங்கள் கொடுக்கப்படும் என்று பரிசை நிர்ணயித்திருந்தாள். இந்த அளவுக்கு அவர்களிடத்தில் பழிவாங்கும் எண்ணமும் கோபத்தின் நெருப்பும் இருந்தது. ஆனால் இறைவனுடைய செயல் இவ்வாறாக இருந்தது. இந்த மக்கள் அங்கு சென்றடைந்த போது குளவிகள் மற்றும் தேனீக்களின் கூட்டம் ஆசிம் அவர்களின் உடலின் மீது அமர்ந்திருந்த காட்சியை கண்டார்கள். அவை எவ்வகையிலும் அங்கிருந்து எழுந்திருப்பதாக இல்லை. அந்த குளவிகளையும் தேனீக்களையும் அங்கிருந்து அகற்றுவதற்கு அம்மக்கள் எவ்வளவு முயற்சி செய்தனர். இறுதியில் கட்டாயத்திற்குள்ளாகி தோல்வியடைந்து திரும்பினர். அதன் பிறகு விரைவிலேயே மழையுடன் கூடிய புயல் உண்டு வீசியது. ஆசிம் அவர்களின் உடலை அது அங்கிருந்து எங்கோ அடித்து சென்று விட்டது. இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஆசிம் அவர்கள் முஸ்லிமான போது இனி தாம் எல்லாவிதமான இணை வைப்பிற்குரிய விஷயங்களில் இருந்தும் முற்றிலும் விலகியிருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்திருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் முஷ்ரிக்குகளை தொடக்கூட மாட்டேன் என்று உறுதி கூறியிருந்தார்கள். ஹசரத் உமர் அவர்களுக்கு இவர்களின் ஷஹாதத் மற்றும் இந்த சம்பவம் பற்றி செய்தி கிடைத்த போது, இறைவன் தனது அடியார்களின் உணர்வுகளை எந்த அளவுக்கு பாதுகாக்கின்றான்,
மரணத்திற்கு பிறகும் கூட அவன் ஆசிம் அவர்களின் உறுதிமொழியை நிறைவேற்றினான். முஷ்ரிக்குகள் தொடுவதிலிருந்து அவர்களை அவன் பாதுகாத்தான் என்று கூறினார்கள். ஹசரத் ஆசிம் அவர்கள் ஹம்யுத் தபர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அதாவது தேனீக்களின் மூலமாக பாதுகாக்கப்பட்டவர் என்பது அதன் பொருளாகும். அல்லாஹ் மரணத்திற்கு பிறகு தேனீக்கள் மூலமாக அன்னாரை பாதுகாத்தான். அடுத்ததாக ஹஸ்ரத் முஅத்திப் பின் உபைத் மற்றும் அநீதிக்குள்ளான மற்றவர்களின் ஷஹாதத் பற்றிய குறிப்பு உள்ளது. ஹஸ்ரத் முஅத்திப் பின் உபைத் அவர்கள் போரிட்டு கடுமையாக காயமடைந்து போனார்கள். எதிரிகள் அவர்களை அடைந்து அவர்களை ஷஹீதாக்கி விட்டார்கள். இவர்களை தவிர இன்னும் 5 சஹாபிகளும் இவ்வாறு வீரத்துடன் சண்டையிட்டவாறு எதிரிகளின் அம்புகளுக்கு இரையாகி ஷஹீதாகி விட்டார்கள். இவ்வாறு மொத்தம் 7 சஹாபிகள் ஷஹீதாகி போனார்கள். மீதம் 3 பேர் இருந்தார்கள். அவர்களின் பெயர்கள் ஹசரத் ஹுபைப் பின் அதி, ஹசரத் ஜெயித் பின் தஸ்னா மற்றும் அப்துல்லா பின் தாரிக் ஆகியோர். நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம், உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறோம், நீங்கள் எங்களிடம் சரணடைந்து விடுங்கள் என்று எதிரிகள் அந்த 3 சஹாபிகளுக்கும் உறுதிமொழியும் வாக்குறுதியும் கொடுத்தார்கள். ஆகவே அந்த சஹாபிகள் மலையிலிருந்து அவர்களை நோக்கி இறங்கினர். எதிரிகள் அந்த சஹாபிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போது தம் வில்லுடைய நாணை அவிழ்த்து அதை கொண்டு அந்த சஹாபிகளை கட்டினார்கள். அப்போது ஹசரத் அப்துல்லா பின் தாரிக் அவர்கள், இது நீங்கள் செய்த முதல் உடன்படிக்கை மீறுதலாகும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உங்களுடன் வரமாட்டேன். இந்த ஷஹீதாகி போனவர்களுடைய முன்மாதிரி எனக்கு பிடித்தமானதாக உள்ளது என்று கூறினார். எதிரிகள் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்ல விரும்பினர். அவரை தம்முடன் அழைத்து செல்வதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தனர். ஆனால் அப்துல்லா பின் தாரிக் அவர்கள் உடன்படவில்லை. ஆகவே அவர்கள் அப்துல்லா பின் தாரிக் அவர்களை ஷஹீதாக்கி விட்டார்கள். சில அறிவிப்புகளின் அடிப்படையில் எதிரிகள் இந்த 3 சஹாபிகளையும் சிறைபிடித்துக் கொண்டு மக்காவை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள் என்றும் உள்ளது. அவர்களை மக்கத்தினர் கைகளில் விற்றுவிட விரும்பினர். இந்த குழு மக்காவில் இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் வடதிசையில் உள்ள மர்ரு ஜஹ்ரான் என்ற இடத்தை அடைந்தபோது அப்துல்லா பின் தாரிக் அவர்கள் தம் கைகளை விடுவித்துக் கொண்டார்கள். வாளையேந்தி சண்டையிட ஆரம்பித்தார்கள். அவர்களிடத்தில் இந்த அளவு ஜிஹாதுக்கான ஆர்வத்தை எதிரிகள் கண்டபோது உடனே பின்வாங்கிக் கொண்டு அவர்கள் மீது கல்லெறிய ஆரம்பித்தனர். எந்த அளவுக்கு என்றால் அவர்களை ஷஹீதாக்கி விட்டார்கள். அவர்களுடைய கபர் மர்ரு ஜஹ்ரானில் தான் உள்ளது. இதை குறித்து ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், 7 சஹாபிகள் கொல்லப்பட்ட போது ஹுபைப் பின் அதி, ஜெயித் பின் தஸ்னா மற்றும் இன்னொரு சஹாபி மட்டுமே எஞ்சியிருந்தனர். எதிரிகளுடைய உண்மையான நோக்கம் இவர்களை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. ஆகவே அப்போது எதிரிகள் இவர்களை பார்த்து, இப்பொழுதாவது நீங்கள் கீழே இறங்கி வாருங்கள், உங்களுக்கு எந்த துன்பத்தையும் தரமாட்டோம் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுக்கிறோம் என்று கூறினார்கள். இந்த முறை இந்த அப்பாவி முஸ்லிம்கள் அவர்களுடைய சூழ்ச்சி வலையில் சிக்கிக் கொண்டு கீழே இறங்கி விட்டார்கள். கீழே இறங்கி வந்த உடனேயே காஃபிர்கள் தமது வில்லுடைய நாணை கொண்டு அவர்களை கட்டி போட்டார்கள். இதை கண்ட ஹசரத் ஹுபைப் மற்றும் ஜெயித் ஆகியோரின் தோழராக இருந்த இன்னொரு நபரால் இதை பார்த்து பொறுத்துக் கொள்ள இயலவில்லை. வரலாற்றில் அவருடைய பெயர் அப்துல்லா பின் தாரிக் என்று கூறப்பட்டுள்ளது. அவர் இதை கண்டபோது, இது உங்களுடைய முதல் வாக்குறுதி மீறுதலாகும், இனிமே நீங்கள் என்னவெல்லாம் செய்வீர்கள் என்று தெரியாது என்று உரக்க கூறினார்கள். ஹசரத் அப்துல்லா பின் தாரிக் அவர்கள் அந்த மக்களுடன் செல்ல மறுத்துவிட்டார்கள். ஆகவே காஃபிர்கள் கொஞ்ச தூரம் வரை அப்துல்லா அவர்களை இழுத்து கொண்டு வலுக்கட்டாயமாக அவர்களை கொண்டு சென்றார்கள். பிறகு அவர்களை அங்கேயே கொன்று வீசி சென்றார்கள். இப்பொழுது அவர்களுடைய பழிவாங்குதல் நிறைவேறிவிட்டது. ஆகவே அவர்கள் குறைஷியர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் பணத்தின் மீதான ஆசையினாலும் குபை மற்றும் ஜெயித் ஆகியோரை மக்காவை நோக்கி அழைத்து சென்றனர். அங்கு சென்றடைந்ததும் அவர்களை குரேஷியர்களின் கைகளில் விட்டு விட்டார்கள். ஹுபைப் அவர்களை ஹாரிஸ் பின் ஆமீர் பின் நௌஃபில் உடைய மகன்கள் வாங்கி கொண்டார்கள். ஏனென்றால் ஹுபைப் அவர்கள் பத்ரு போரில் ஹாரிஸை கொண்டிருந்தார்கள். ஜெயித் அவர்களை சஃப்வான் பின் உமையா வாங்கி கொண்டார். ஹசரத் ஹுபைப் பின் அதி மற்றும் ஜெயித் பின் தஸ்னா ஆகியோரை முஷ்ரிக்குகள் கைது செய்தனர். அவர்களை அம்மக்கள் மக்காவுக்கு அழைத்து சென்றனர். மக்கா சென்றடைந்ததும் அந்த 2 சஹாபிகளையும் விற்றுவிட்டார்கள். பத்ரு போரில் ஹுபைப் அவர்கள் ஹாரிஸை கொண்டிருந்தார்கள். ஆகவே ஹாரிஸ் பின் ஆமீருடைய மகன்கள் தம் தந்தை ஹாரிஸுடைய கொலைக்கு பழிவாங்குவதற்காக அவர்களை வாங்கி கொண்டார்கள். இது பற்றி ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. இப்னு இஸ்ஹாக்குடைய கூற்றின் அடிப்படையில் ஹுஜைர் பின் அபு ஈஹாப் தமீமி என்பவன் வாங்கி கொண்டான். இவன் ஹாரிஸுடைய சந்ததிகள் வழி வந்தவனாவான். இவனிடமிருந்து ஹாரிஸுடைய மகன் உக்பா என்பவன் ஹசரத் ஹுபைப் அவர்களை வாங்கி கொண்டார். அதன் மூலமாக தம் தந்தையுடைய கொலைக்கு பழிவாங்க வேண்டும் என்பதற்காக. உக்பா பின் ஹாரிஸ் ஹசரத் ஹுபைப் அவர்களை பனு நஜ்ஜாரிடமிருந்து வாங்கியதாகவும் கூறப்படுகின்றது. அபு ஈஹாப் இக்ரிமா பின் அபு ஜஹில், அஹன்னஸ் பின் ஷரீக், உபைதா பின் ஹக்கீம், உமையா பின் அபு உத்பா ஹஸ்ரமி உடைய மகன்களும் சஃப்வான் பின் உமையாவும் சேர்ந்து ஹசரத் ஹுபைப் அவர்களை வாங்கியதாகவும் கூறப்படுகின்றது. இவர்கள் அனைவரும் யாரென்றால், இவர்களுடைய மூதாதையர்கள்
பத்ரு போரில் கொல்லப்பட்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் ஹஸ்ரத் குபைப் அவர்களை விலைக்கு வாங்கி உக்பா பின் ஹாரிஸுக்கு கொடுத்து விட்டார்கள். அவர் இவர்களை தமது வீட்டில் சிறையில் வைத்திருந்தார். இப்னு ஹிஷாம் கூறுகிறார், இவர்கள் இருவரையும், அதாவது ஹஸ்ரத் குபைப் மற்றும் ஹஸ்ரத் ஜயித் பின் தஸ்னா ஆகியோரை மக்காவில் இருந்த ஹுசைல் கைதிகளுக்கு பதிலாக விற்றார்கள். ஜயித் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தங்க எடைக்கு பதிலாக விற்கப்பட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது. 50 ஒட்டகங்களுக்கு பதிலாக விற்கப்பட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது. குபைப் அவர்களும் 50 ஒட்டகங்களுக்கு பதிலாக விற்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. சில அறிவிப்புகளின்படி ஹஸ்ரத் குபைப் அவர்கள் 100 ஒட்டகங்களுக்கு பதிலாகவும், இன்னொரு அறிவிப்பின்படி 80 எடை தங்கத்திற்கு பதிலாக விற்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. குறைஷியர்களில் சில மக்கள் இணைந்து அந்த இருவரையும், அதாவது ஹஸ்ரத் குபைப் மற்றும் ஜயித் பின் தஸ்னா ஆகியோரை வாங்கி கொண்டு தடுக்கப்பட்ட மாதமான துல் காதாவில் அவர்கள் நுழைந்தார்கள். அவர்களை சிறை வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அந்த தடுக்கப்பட்ட மாதம் கடந்துவிட்டது என்றும் கூறப்படுகின்றது. கடந்த குத்பாவில் நான் அந்த புனித மாதங்களை குறித்த விஷயங்களை விளக்கமாக எடுத்து கூறிவிட்டேன். இப்னு இசாக் மற்றும் ஹசரத் சாத் ஆகியோர் ஹசரத் ஜயித் அவர்களை சஃப்வான் பின் உமையா வாங்கி கொண்டார். அதன் மூலமாக அவர் தமது தந்தை உமையாவின் கொலைக்கு பதிலாக இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். சஃப்வான் பிறகு முஸ்லீம் ஆகிவிட்டார். அவர் அவர்களை பனு ஜுமாவுடைய மக்களிடத்தில் கைதியாக வைத்திருந்தார் என்றும் கூறப்படுகின்றது. தனது அடிமை நிஸ்தாஸிடம் வைத்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே தடுக்கப்பட்ட மாதம் கடந்துவிட்ட போது சஃப்வான் தனது அடிமையான நிஸ்தாஸை தன்ஈம் என்ற இடத்தை நோக்கி அனுப்பி வைத்தார். தன்ஈம் என்பது மக்காவிலிருந்து மதினா மற்றும் சிரியா செல்லும் திசையில் 3 அல்லது 4 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஓர் இடமாகும். எவ்வாறு இருப்பினும் அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஹரம் பகுதியை விட்டு வெளியே கொண்டு சென்றார். அங்கு குறைஷியர்களின் ஒரு கூட்டமும் கூடியிருந்தது. அவர்களில் அபு சுஃபியான் பின் ஹரபும் இருந்தார். கொல்லப்படுவதற்காக அவர்கள் கொண்டு வரப்பட்ட போது அபு சுஃபியான் அவர்களை பார்த்து, ஜெய்தே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உமக்கு பதிலாக எங்களிடத்தில் முகம்மது இருந்து நாங்கள் அவர்களின் தலையை வெட்டி வீழ்த்தும் போது நீர் உமது மனைவி மக்களுடன் இருப்பதை விரும்ப மாட்டீரா என்று கேட்டார். ஹசரத் ஜயித் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் எனது மனைவி மக்களுடன் இருக்கும்போது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்போது எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அங்கு அவர்களுக்கு முள் குத்தி அது அவர்களுக்கு துன்பம் கொடுப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று கூறினார்கள். இதை கேட்டு அபு சுஃபியான், முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் அவர்களை எந்த அளவு நேசிக்கிறார்களோ அதே போன்று மக்களில் எந்த ஒரு நபரும் பிறரை நேசித்ததாக நான் கண்டதில்லை என்று கூறினார். பிறகு ஜயித் அவர்களை நிஸ்தாஸ் கொன்று விட்டார். இன்னொரு அறிவிப்பில் அவருடன் சேர்ந்து கொண்டு குறைஷியர்களில் சிலர் ஈட்டி எறிய ஆரம்பித்தனர். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் இந்த நிஸ்தாஸ் என்ற இந்த கொலையாளி முஸ்லிமாகவும் ஆகிவிட்டார். இப்னு உக்பா கூறுகிறார், இருவரும் ஒரே நாளில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். எந்த நாளில் இருவரும் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அந்நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறப்பட்ட போது அன்னார் வலைக்கும் முஸ்ஸலாம், உங்கள் இருவர் மீதும் சாந்தி உண்டாவதாக என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவர் ஹசரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், சஃப்வான் பின் உமையா தமது கைதியான ஜெயித் பின் தஸ்னா அவர்களை உடன் அழைத்துக் கொண்டு ஹரம் பகுதியை விட்டு வெளியே சென்றார். குறைஷிய தலைவர்களின் ஒரு கூட்டமும் உடன் சென்றது. வெளியே சென்றடைந்தவுடன் சஃப்வான் தனது அடிமையான நிஸ்தாஸிடம் ஜெயித் அவர்களை கொன்று விடுமாறு கட்டளையிட்டார். நிஸ்தாஸ் முன்னேறி சென்று வாளை உயர்த்திய போது அப்போது அபு சுஃபியான் பின் ஹரப் என்ற மக்கத்து தலைவரும் இக்காட்சியை காண்பதற்காக வந்திருந்தார். அவர் முன்னால் வந்து ஜெயித் அவர்களிடம், இந்நேரத்தில் உமக்கு பதிலாக எங்களுடைய கைகளில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து நாங்கள் அவரை கொலை செய்திருந்தால், நீர் உயிர் தப்பி உமது மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக நாட்களை கழித்துக் கொண்டிருந்தால் அது எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். இவ்வாறு உமது உள்ளம் விரும்பவில்லையா என்று உண்மையாக கூறு என்று கேட்டார். இதை கேட்டவுடன் ஜெயிதுடைய கண்களில் கோபம் பொங்கியது. அவர் கோபத்துடன், அபு சுஃபியானே, நீ என்ன கூறுகிறாய்? இறைவன் மீது ஆணையாக நான் உயிர் தப்பிப்பதற்கு பதிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கால்களில் ஒரு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று கூறினார். இதை கேட்டவுடன் அபு சுஃபியான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் அவர்களை எந்த அளவு நேசிக்கிறார்களோ அதே போன்று வேறு எவரும் பிறரை நேசித்ததாக நான் கண்டதில்லை என்று தன்னையும் அறியாமல் கூறினார். அதற்கு பிறகு நிஸ்தாஸ் ஜயிதை கொன்றுவிட்டார். இந்த கொலை சம்பவத்தை குறித்து ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், அந்த காட்சியை காண்பதற்காக வந்த மக்களுள் அபு சுஃபியான் என்ற மக்கத்து தலைவரும் இருந்தார். அவர் ஜெயித் அவர்களை பார்த்து, இடத்தில் முஹம்மது இருந்து
நீ உமது வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதை நீ விரும்ப மாட்டீரா என்று கேட்டார். ஜயித் அவர்கள் மிகவும் கோபத்துடன், அபு சுஃபியானே, நீர் என்ன கூறுகின்றீர்? இறைவன் மீது ஆணையாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவின் தெருக்களில் ஒரு முள் குத்துவதை விட நான் இறப்பது எவ்வளவோ சிறந்தது என்று கூறினார். இந்த அர்ப்பணிப்பை கண்டு அபு சுஃபியானால் தாக்கத்திற்கு உள்ளாகாமல் இருக்க முடியவில்லை. அவர் மிகவும் வியப்போடு ஜயித் அவர்களை பார்த்து மிக மெல்லிய குரலில், இறைவன் சாட்சியாக இருக்கின்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பது போல் வேறு எவரும் பிறரை நேசித்ததாக நான் கண்டதில்லை என்று கூறினார். ஒரு வாழ்க்கை வரலாற்றாசிரியர் ஹஸரத் குபைப் அவர்களின் ஷாத சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டவாறு இவ்வாறு எழுதுகிறார். ஹஸரத் குபைப் அவர்கள் ஹுஜைர் பின் ஈகாப் அவர்களின் சிறைக்காவலில் இருந்தார். மேலும் ஹாரிஸ் பின் நௌஃபலுடைய மகன்களுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கொடுமை செய்யப்பட்டார்கள். அவர்களின் இந்த நடைமுறையை கண்டு ஹஸரத் குபைப் அவர்கள், எந்த ஒரு கண்ணியத்திற்குரிய சமுதாயமும் தமது கைதியுடன் இவ்வாறு நடந்து கொள்ளாது என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் காஃபிர்களுடைய உள்ளத்தில் அதன் பெரும் தாக்கம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் அவருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள ஆரம்பித்தனர். இப்னு ஷிஹாப் கூறுகிறார், உபைதுல்லா பின் அயாஸ் அவர்கள் எனக்கு இதை கூறினார்கள். ஹாரிஸுடைய மகள் அவர்களிடம் இதை கூறியுள்ளார்கள். ஹஸரத் குபைப் அவர்களை கொல்ல வேண்டும் என்று காஃபிர்கள் தீர்மானித்த போது குபைப் அவர்கள் தம் உபயோகத்திற்காக அந்த பெண்ணிடம் சவரக்கத்தி கேட்டார்கள். ஆகவே அவள் சவரக்கத்தியை கொடுத்து விட்டார். ஹாரிஸுடைய மகள் கூறுகிறார், அப்போது நான் கவனமற்று இருக்கும்போது எனது ஒரு குழந்தை குபைபுக்கு அருகில் சென்று விட்டது. அவர் அந்த குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டார். நான் குபைபை பார்த்தபோது அவர் குழந்தையை தமது மடியில் அமர்த்தி இருந்தார். அவருடைய கையில் சவரக்கத்தி இருந்தது. நான் இந்த காட்சியை கண்டபோது மிகுந்த அச்சத்திற்கு உள்ளானேன். குபைப் அவர்கள் எனது பதற்றத்தை எனது முகத்தை கண்டு தெரிந்து கொண்டார்கள். நான் இக்குழந்தையை கொன்று விடுவேன் என்று நீ அஞ்சுகிறாயா? நான் அவ்வாறு செய்யக்கூடியவன் கிடையாது. முஸ்லிம்கள் வாக்குறுதியை பேணக்கூடியவர்களாகவும் அநீதி செய்ய மாட்டோம் என்று கூறினார்கள். இறைவன் மீது ஆணையாக, குபைப் அவர்களை விட மிகச் சிறந்த கைதியை நான் கண்டதே கிடையாது என்று ஹாரிஸுடைய மகள் கூறி வந்தார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் ஒரு நாள் அவருடைய கையில் திராட்சை கொத்தை கண்டேன். அதை அவர் உண்டு கொண்டிருந்தார். அப்போது அவர் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தார். அந்நாட்களில் மக்காவில் எந்த ஒரு பழ வகையும் கிடையாது. இது அல்லாஹ்வின் சார்பாக அவருக்கு வழங்கப்பட்ட ரிஸ்காக இருந்தது என்று அப்பெண்மணி கூறி வந்தார். குரேஷியர்கள் அவரை ஹரம் பகுதியை விட்டு வெளியே கொண்டு சென்றார்கள். ஹரம் இல்லாத பகுதியில் வைத்து அவரை கொலை செய்வதற்காக கொண்டு சென்றார்கள். அப்போது குபைப் அவர்கள் அந்த மக்களிடம் 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு அனுமதி கேட்டார்கள். அவர்கள் அவருக்கு அனுமதி கொடுத்தார்கள். 2 ரக்காத்துகள் தொழுது முடித்தார்கள். நான் பதற்றமடைந்து தொழுகிறேன் என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் நீண்ட தொழுகையாக தொழவில்லை, இல்லையெனில் நீண்ட தொழுகையாக தொழுதிருப்பேன் என்று கூறினார்கள். அதாவது, நான் தப்பிப்பதற்காக நீண்ட தொழுகையாக தொழுகிறேன் என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது. எனவேதான் நீண்ட தொழுகையாக தொழாமல் சுருக்கமாக தொழுதுவிட்டேன். நான் மரணத்தை விட்டு தப்பிப்பதற்காக ஒருவேளை பதற்றமடைந்து தொழுகையை நீட்டுகிறேனோ என்று நீங்கள் என்னை எண்ணிவிடக்கூடாது. நான் இதற்காகத்தான் நீண்ட தொழுகையாக தொழுகிறேன் என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது என்ற எண்ணம் எனது உள்ளத்தில் எழாமல் இருந்திருந்தால் நான் எந்த அளவு நீண்ட தொழுகையாக தொழுதிருப்பேன் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் அதற்கு பிறகு தம் இறைவனிடம், அல்லாஹ்வே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீ அழித்து விடுவாயாக என்று துவா செய்தார்கள். அதாவது எதிரிகளுக்கு எதிராக துவா செய்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கவிதை வரிகளையும் வாசித்தார்கள். அது என்னவென்றால், நான் முஸ்லிமாக இருக்கின்ற நிலையில் கொல்லப்படுகின்றேன். ஆகவே நான் வெட்டுண்டு எந்த திசையில் விழுவேன் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வெட்டுண்டு விழுவது அல்லாஹ்வுக்காகவே ஆகும். அவன் விரும்பினால் துண்டாக்கப்பட்ட எனது உடல் உறுப்புகளிலும் பரக்கத்தை வழங்கிவிடுவான். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் ஹசரத் குபைப் அவர்கள் கைதியாக இருந்த சம்பவத்தை இவ்வாறு எடுத்துக் கூறுகிறார்கள். இப்போது இந்த 2 சஹாபிகளும் குரேஷியர்களிடத்தில் அடிமையாக கைதியாக இருந்தார்கள். ஒரு நாள் குபைப் அவர்கள் ஹாரிஸுடைய ஒரு மகளிடம் தம் தேவைக்காக ஒரு சவரக்கத்தியை கேட்டார்கள். அவள் அதை கொடுத்து விட்டாள். அந்த சவரக்கத்தி குபைப் அவருடைய கையில் இருக்கும்போது ஹாரிஸுடைய மகளுடைய ஒரு சிறு குழந்தை விளையாடி கொண்டு குபைப் அவர்களுக்கு அருகில் சென்று விட்டது. குபைப் அவர்கள் அக்குழந்தையை தம் மடியில் அமர்த்தி கொண்டார்கள். குபைப் அவர்களின் கையில் சவரக்கத்தியும் அவருடைய மடியில் தம் குழந்தையும் இருப்பதை கண்ட தாயார் நடுங்கிவிட்டாள். அவளுடைய முகம் மாறிவிட்டது. குபைப் அவர்கள் அவளை கண்டபோது அவளுடைய அச்சத்தை புரிந்தவாறு, நான் இக்குழந்தையை கொலை செய்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? அவ்வாறு நினைக்க வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று கூறினார்கள். குபைப் அவர்கள் இந்த வார்த்தைகளினால் அந்த தாயுடைய வாடிய முகம் மலர்ந்து விட்டது. எந்த அளவுக்கு தாக்கத்திற்கு உள்ளானாள் என்றால், அவள் பிற்காலத்தில் எப்பொழுதும் அவரை பற்றி கூறும்போதெல்லாம்,
நான் ஹுபைபை போன்று நல்ல கைதியை கண்டதே கிடையாது என்று கூறி வந்தாள். நான் ஒருமுறை ஹுபைப் அவர்களுடைய கையில் ஒரு திராட்சை கொத்தை கண்டேன். அதிலிருந்து அவர் திராட்சை பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அந்நாட்களில் மக்காவில் திராட்சை பழத்தினுடைய சூடு கூட கிடையாது. அப்போது ஹுபைப் அவர்கள் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தார்கள். அது இறைவனுடைய ரிஸ்காக இருந்தது. அது ஹுபைப் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்ததாக நான் உணர்கிறேன் என்று அந்த பெண்மணி கூறி வந்தார். ஹஸ்ரத் ஹுபைப் பின் அதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்த சம்பவம் இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. முஆவியா என்ற பெண் ஹுஜைர் பின் ஈஹாபால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை பெண்ணாக இருந்தார். மக்காவில் அவருடைய வீட்டில்தான் ஹஸ்ரத் ஹுபைப் பின் அதி அவர்கள் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்கள். தடுக்கப்பட்ட மாதங்கள் கடந்தவுடன் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக முஆவியா என்ற இந்த பெண் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் நல்ல முஸ்லிமாகவும் நிரூபணமானார். பிற்காலத்தில் அந்த பெண் இந்த சம்பவத்தை எடுத்துரைக்கும் போது, அல்லாஹின் மீது ஆணையாக நான் ஹுபைப் அவர்களை விட மிகச் சிறந்த நபரை கண்டதில்லை. நான் அவர்களை கதவின் இடுக்கு வழியாக கண்டு வந்தேன். அவர் இரும்புச் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தார். அப்போது பூமி முழுவதிலும் திராட்சை பழங்களில் ஒன்று கூட கிடையாது. அதாவது அந்த பகுதியில் ஒரு திராட்சை பழம் கூட கிடையாது. ஆனால் ஹுபைப் அவர்களின் கையில் ஒரு மனித தலை அளவுக்கு திராட்சை கொத்து இருந்தது. அதாவது மிகப்பெரிய திராட்சை கொத்தாக அது இருந்தது. இது ஓரிரு முறை கண்ட சம்பவம் கிடையாது. மாறாக பல முறை நான் இதை கண்டுள்ளேன். அதை அவர்கள் உண்டு வந்தார்கள். அது அல்லாஹுடைய ரிஸ்க் அன்றி வேறு ஒன்றும் கிடையாது என்று அந்த பெண்மணி கூறி வந்தார். ஹஸ்ரத் ஹுபைப் பின் அதி அவர்கள் தஹஜுதில் திருக்குரான் ஓதுவார்கள். அதை கேட்டுவிட்டு பெண்கள் அழுவார்கள். அவர்களுக்கு ஹுபைப் மீது கருணை பிறக்கும். அந்த பெண்மணி கூறுகிறார், ஒரு நாள் நான் ஹஸ்ரத் ஹுபைப் அவர்களிடம் உங்களுக்கு ஏதேனும் தேவை உள்ளதா என்று கேட்டேன். அவர் இல்லை என்று கூறினார். பிறகு எனக்கு குளிர்ந்த நீர் வேண்டும் என்று கேட்டார். அடுத்ததாக சிலைகளின் பெயரால் அறுக்கப்பட்ட இறைச்சியை எனக்கு ஒருபோதும் தர வேண்டாம் என்றும் கூறினார். சிலைகளின் பெயரால் அறுக்கப்பட்ட அந்த உணவை எனக்கு தர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். மூன்றாவது விஷயம், மக்கள் என்னை கொலை செய்வதற்கு தீர்மானிக்கும் போது என்னிடம் கூறிவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தடுக்கப்பட்ட மாதங்கள் கடந்த போது ஹுபைப் அவர்களை கொலை செய்யலாம் என்று மக்கள் தீர்மானித்த போது நான் அவரிடம் சென்று இந்த செய்தியை கூறினேன். அல்லாஹின் மீது ஆணையாக அவர் தாம் கொல்லப்படுவதை குறித்து கொஞ்சம் கூட அக்கறை கொள்ளவில்லை. அவர் என்னிடம் எனக்கு சவரக்கத்தி அனுப்பி வையுங்கள், நான் என்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார். நான் எனது மகன் அபு ஹுசைனுடைய கையில் சவரக்கத்தி கொடுத்து அனுப்பினேன். அறிவிப்பாளர் கூறுகிறார், அது அவருடைய உண்மையான மகன் கிடையாது. மாறாக முஆவியா என்ற அந்த பெண் அந்த குழந்தையை வளர்த்து வந்தாள். எவ்வாறு இருப்பினும் அந்த குழந்தை அருகில் சென்று விட்டது. அல்லாஹின் மீது ஆணையாக ஹுபை பழிதீர்த்துக் கொள்வார் என்ற எண்ணம் எனது உள்ளத்தில் தோன்றியது. இப்போது எனது மகன் அவருக்கு அருகில் உள்ளான். அவரிடம் சவரக்கத்தி உள்ளது. அவரோ பழிவாங்கி விடுவார். நான் என்ன செய்து விட்டேன்? நான் அந்த குழந்தையின் கையில் சவரக்கத்தியை அனுப்பிவிட்டேனே. ஹுபைப் அவர்கள் கத்தியால் குழந்தையை கொன்றுவிட்டு ஆணுக்கு பதிலாக ஆண் நான் பழிவாங்கி விட்டேன் என்று கூறுவாரோ என்று எண்ணினேன். எனது மகன் அவரிடத்தில் அந்த கத்தியை கொண்டு சேர்த்த போது அதை அவர் வாங்கும்போது நகைப்பாக அந்த குழந்தையிடம், நீ பெரிய வீரனாக இருக்கிறாயே, என் துரோகம் குறித்து உம் தாயாருக்கு அச்சமில்லையா? நீங்கள் என்னை கொலை செய்வதற்காக எண்ணம் கொண்டிருக்கின்ற நிலையில் உமது கையில் எனக்காக சவரக்கத்தியை கொடுத்து அனுப்பி இருக்கிறாளே என்று ஹஸ்ரத் ஹுபைப் அவர்கள் கேட்டார்கள். முஆவியா கூறுகிறார், இந்த பேச்சுக்களை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் அவரிடம் அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் நான் உங்களிடம் அச்சமின்றி இருந்தேன். நான் உங்களுடைய இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இந்த குழந்தையுடைய கையில் உங்களுக்காக சவரக்கத்தியை கொடுத்து அனுப்பியுள்ளேன். நீங்கள் அதை கொண்டு எனது மகனை கொல்ல வேண்டும் என்பதற்காக நான் கொடுக்கவில்லை என்று கூறினேன். அதை கேட்டுவிட்டு அவர்கள், நான் அவ்வாறு செய்ய மாட்டேன், இந்த குழந்தையை நான் கொலை செய்ய மாட்டேன், நாங்கள் எங்களது மார்க்கத்தில் துரோகத்தை ஆகுமானதாக கருதுவதில்லை என்று கூறினார்கள். அந்த பெண்மணி கூறுகிறார், பிறகு நான் ஹுபைப் அவர்களிடத்தில் நாளை காலையில் மக்கள் உங்களை இங்கிருந்து கொலை செய்வதற்காக அழைத்துச் செல்வார்கள் என்று கூறினேன். அடுத்த நாள் மக்கள் அவர்களை சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த நிலையில் தன்ஈம் என்ற இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று இது மக்காவுக்கு அருகில் 3 மைல் தொலைவில் இருந்த இடமாகும். ஹுபைப் அவர்கள் கொல்லப்படுகின்ற காட்சியை காண்பதற்காக குழந்தைகளும் பெண்களும் அடிமைகளும் மக்காவில் இருந்த பல மக்களும் அங்கு வந்திருந்தார்கள். பழிவாங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்த எவரும் மக்காவில் இருக்கவில்லை. பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்த ஒவ்வொருவரும் அவரை காண்பதற்காக சென்றிருந்தார்கள்.
அவர்கள் தங்களது கண்களை குளிரச் செய்வதற்காக அங்கு சென்றிருந்தார்கள். எவர்கள் பழிவாங்கும் எண்ணம் கொண்டிருக்கவில்லையோ, இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிரிகளாக இருந்தார்களோ, அவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்காகவும் மகிழ்ச்சி அடைவதற்காகவும் அங்கு சென்றிருந்தார்கள். எவ்வாறு இவர் கொலை செய்யப்படுகிறார் என்பதை பார்ப்பதற்காக சென்றிருந்தார்கள். ஹஸரத் குபைப் அவர்களை ஸைத் பின் தஸ்னா அவர்களுடன் தனீம் என்ற இடத்திற்கு கொண்டு சென்ற பிறகு முஷ்ரிக்குகளுடைய கட்டளையினால் அங்கு நீண்ட மரத்தூண் ஒன்று நடப்பட்டது. அவர்கள் ஹஸரத் குபைப் அவர்களை அந்த மரத்தூணுக்கு அருகில் கொண்டு நிறுத்தினார்கள். அப்போது ஹஸரத் குபைப் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு எனக்கு அவகாசம் கிடைக்குமா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று மக்கள் கூறினார்கள். அவர்கள் சுருக்கமாக 2 ரக்காத்துகள் தொழுது முடித்தார்கள். அவற்றை நீண்டதாக தொழவில்லை. நான் ஏற்கனவே கூறியது போன்று மரணத்தை விட்டு தப்பிப்பதற்காக தொழுகிறேன் என்று மக்கள் நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக சுருக்கமாக தொழுது கொண்டார்கள். இப்னு சஅத் அவர்கள் தொடர்பாக தற்போது கூறப்பட்ட அறிவிப்புக்கிணங்க முஆவியா என்ற பெண்மணி ஹுஜைர் பின் அபு ஈஹாபால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை பெண்ணாக இருந்தார்கள். அவர்களுடைய வீட்டில் ஹஸரத் குபைப் அவர்கள் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லாமா இப்னு அப்துல் பர் அவர்களுடைய கூற்றுக்கிணங்க ஹஸரத் குபைப் அவர்கள் உக்பாவுடைய வீட்டில் கைதியாக இருந்தார்கள். உக்பாவுடைய மனைவி அவர்களுக்கு உணவு கொடுத்து வந்தார்கள். உணவு நேரத்தில் அவர்களை விடுவித்து விடுவார்கள். எவ்வாறு இருப்பினும் இவை இந்த மக்களுடைய தியாகங்களாக இருந்தன. மரணத்தை பற்றி அச்சமற்ற நிலையாக இருந்தது. இஸ்லாத்திற்காக உயிரை கொடுப்பதற்கு எல்லா நேரமும் இந்த சஹாபிகள் ஆயத்தமாக இருந்தார்கள். இந்த போர் சம்பவத்தை பற்றிய குறிப்புகள் இன்னும் உள்ளன. வரக்கூடிய காலத்தில் எடுத்துக் கூறுவேன் இன்ஷா அல்லாஹ். Alhamdulillah, alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.